சில நேரத்துல நமக்கு உயர்வுகள் வரும்போது, அல்லது ஆசீர்வாதம் அதிகரிக்கும் போது, அல்லது மேன்மைகள் வரும்போது நம்ம நினைப்போம், இது ஏன் முயற்சியினால வந்தது, இது ஏன் ஞானத்தினால வந்தது, இது ஏன் பலத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இது மாதிரி பைபிள்ல ஒரு ராஜா நினைச்சான். அது யார் அப்படின்னா, பாபிலோனை அரசாண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா. அவன் தன்னுடைய அரண்மனையில உலாவிக் கொண்டிருக்கும் போது அவன் நினைச்சான், இது என்னுடைய வல்லமையினால, என்னுடைய பராக்கிரமத்தினால, ஏன் மகிமைக்காக நான் கட்டினது அப்படின்னு நினைச்சாங்க. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் மனுஷன் இருந்தவன் மாறி மானை போல மாறிட்டானாம். புள்ள மேய்ச்சான் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. 7 வருஷம் அவன் இப்படிதான் இருந்திருக்கிறான். ஆனா ஒரு நாள் இவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது இவனுக்கு உணர்வு திரும்பியது. ஐயோ, நான் இல்ல, ஆண்டவர் தான், உன்னதமானவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவன் உணர்ந்த போது அவனுடைய ராஜ்யமும் அவனுடைய மகிமையும் அவனுக்கு திரும்ப வந்துதான். பல நேரங்கள்ல நம்ம இப்படித்தானே நினைக்கிறோம், எல்லாமே என்னுடைய பலத்தினால வந்தது, என்னுடைய முயற்சினால வந்தது, நான் செஞ்சது, நான் சம்பாதிச்சது அப்படின்னு நம்மளே தானே மேன்மை பாராட்டுறோம். பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. ஆமாங்க, நம்மள மேன்மை பாராட்டாம ஆண்டவர் தான் எனக்கு உதவி செஞ்சார், அவர்னாலதான் நான் இம்மட்டுமா இருக்கிறேன், இதற்கு அவர் தான் கிருபை தந்தார், இதற்கு அவர் தான் ஞானம் தந்தார் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நினைத்து மேன்மை பாராட்டுகிறோமோ இன்னும் அதிகமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பெருகச் செய்வார், உங்களை வழி நடத்துவார். எனவே நம்மை மேன்மை பாராட்டாதபடி அவரை மேன்மைப்படுத்துவோம். அவருடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்குவோம். God bless you.